ஸ்ரீ சுவாமி சிவானந்தா. ஈஸி ஸ்டெப்ஸ் டு யோகா. எளிய யோக சாதனை. ஓம். அத்தியாயம் 1. ஆரோக்கியத்துக்கு யோகம். அளவுக்கு அதிகமாக உணவு உட்கொள்ளுதல், அளவுக்கு அதிகமாக கோபம், வெறுப்பு ஆகியவை பெரும்பாலான நோய்கள் தோன்றுவதற்கு காரணங்களாக உள்ளன. மனம் எப்போதும் அமைதியாக இருந்தால் உங்களிடத்தில் அற்புதமான ஆரோக்கியம், பலம், சக்தி ஆகியவை குடிகொண்டிருக்கும். கோபம் சக்தியை விரயமாக்குகிறது. ஒருவர் கோபமுற்று வெறுப்பினை வெளிப்படுத்தும் போது உயிரணுக்களிலும் திசுக்களிலும் ஆரோக்கியத்துக்கு உதவாத விஷ பொருட்கள் நிறைந்து விடுகின்றன. பிறகு பல்வேறு விதமான நோய்கள் தலையெடுக்கின்றன. இரத்த கொதிப்பு அடைகிறது, லேசாக ஆகிறது. அடிக்கடி கோபப்படுவதும் பல்வேறு விதமான நரம்பு சம்பந்தமான நோய்களுக்கு காரணமாக உள்ளன. உங்களிடத்தில் எந்த நோயாக இருப்பினும் இருக்கட்டும், அதை பற்றி அதிகம் கவலைப்படாதீர்கள். எரிச்சல் அடையாதீர்கள், கோபப்படாதீர்கள். பொறுமை மற்றும் தடுக்கும் சக்தியை வளர்த்து கொள்ளுங்கள். நிறைய நேரம் திறந்த வெளியில் உடற்பயிற்சி செய்யுங்கள். கணிசமான அளவில் சத்துணவை உட்கொள்ளுங்கள். மருந்து, எண்ணெய் தேய்த்து குளியுங்கள். நிறைய ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள். மனதையும் உடலையும் இளைப்பாற்றி கொள்ளுங்கள். உணவு உட்கொள்ளுதல், நீர் பருகுதல், அனைத்திலும் மிதமான நிலையை கடைபிடியுங்கள். ஆன்மீக வாழ்க்கையை கடைபிடியுங்கள். அனைத்து நோய்களும் தாமாகவே உங்கள் உடலை விட்டு ஓடிவிடும். அடிக்கடி டாக்டரை நாடி செல்லாதீர்கள். உங்களுக்கு நீங்களே டாக்டராக ஆகிவிட முயற்சி செய்யுங்கள். இயற்கை விதிகளையும் தூய்மை மற்றும் ஆரோக்கியத்தின் கொள்கைகளையும் புரிந்து கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தின் விதிமுறைகளை மீறாதீர்கள். வெயிலில் அமர்ந்திருங்கள். தினமும் சிறிது நேரம் உங்கள் உடம்பில் சூரிய ஒளி படுமாறு அமர்ந்திருங்கள். இது சூரிய ஒளி சிகிச்சை. சக்திக்கும் ஆற்றலுக்கும் ஆதாரம் சூரியன். நீங்கள் சக்தியையும் ஆற்றலையும் சூரியனிடமிருந்து பெறுகிறீர்கள். இரவில் 12 பாதாம் கொட்டைகளை ஊற போடுங்கள். அதிகாலையில் தோலை உரித்துவிட்டு சர்க்கரை கலந்து சாப்பிடுங்கள், அல்லது சிறிதளவு மிளகு சர்க்கரை சேர்த்து பானமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது அருமையான குளிர்ச்சியான சக்தி தரும் டானிக். படுக்கையில் ஓய்வு மிகவும் அவசியம். உங்கள் உணவை சரி செய்து கொள்ளுங்கள். எளிய, நல்ல, எளிதில் ஜீரணிக்கக்கூடிய, எரிச்சல் ஏற்படுத்தாத உணவை உட்கொள்ளுங்கள். காரமான கறி, சட்னி, மிளகாய் இவற்றை உட்கொள்ளாதீர்கள். பகுதி நேரம் உபவாசம் இருந்து வயிற்றுக்கும் சிறுகுடலுக்கும் ஓய்வு கொடுங்கள். உங்களால் இயலுமாயின் முழு நாளும் உபவாசம் இருங்கள். அது மிகவும் நல்லது. உபவாசம் விஷத்தை அகற்றி உடலை தூய்மைப்படுத்துகிறது. ஜவ்வரிசி கஞ்சி, பால், பார்லி தண்ணீர், ஆரஞ்சு பழம், திராட்சை பழம் ஆகியவற்றை உட்கொள்ளுங்கள். தாகமாக இருந்தால் எலுமிச்சை சாறு அல்லது ஆரஞ்சு சாறு சர்க்கரை கலந்து சாப்பிடலாம். பிரம்மச்சரியத்தை கடைபிடியுங்கள். காலை 4 மணிக்கு எழுந்து ஹரிவோம் அல்லது வேறு ஏதாவது ஒரு மந்திரத்தை ஜபம் செய்யுங்கள். 1 மணி நேரம் தியானம் செய்யுங்கள். இறைவனின் திருப்பெயர் உலகில் சிறந்த மருந்து அல்லது டானிக். இறைவனின் திருப்பெயருக்குள்ள சக்தியில் உங்களுக்கு தீவிர நம்பிக்கை இருக்க வேண்டும். குணப்படுத்த முடியாத நோய்கள் எல்லாம் ஜபம் அல்லது ஹரியின் திருப்பெயரை சொல்லுவதன் மூலம் குணப்படுத்தப்படுகின்றன. தியானம் உடலில் உள்ள எல்லா உயிர் அணுக்களிடத்திலும் புதிய ஆரோக்கியமான அதிர்வுகளை ஏற்படுத்தி எந்தவிதமான நோய்களையும் குணப்படுத்துகிறது. தியானத்தின் போது பாய்ந்து வரும் அமுதம் எல்லா திசுக்களிலும் நிறைந்து விழுகின்றன. நோய்க்கிருமிகள் அனைத்தும் அழிக்கப்படுகின்றன. இந்த யோகம் மற்றும் ஆன்மீக சிகிச்சை முறை மருத்துவ தொழிலுக்கு இன்னும் தெரியாமலேயே இருக்கிறது. ஏன் அனாவசியமாக அந்நிய நாட்டு மருந்துகளை அறிமுகம் செய்கிறீர்கள்? இயற்கை வைத்தியத்திலும் யோக சிகிச்சையிலும் ஈடுபடுங்கள். பிராணாயாமம், சுவாச பயிற்சி, ஆசனங்கள், தியானம் இவற்றை இடையறாது பயிற்சி செய்யுங்கள். இதுதான் கடைபிடிக்க வேண்டிய சிகிச்சை முறை. நோயை பற்றியோ உடலை பற்றியோ அதிக கவலைப்படாதீர்கள். நோயை பற்றி அதிகமாக கவலைப்படுவது துன்பத்தை அதிகரிக்கும். மனதை வேறு திசையில் திருப்புங்கள். இது மிகவும் முக்கியம். மனதை உடலிலிருந்து பிரித்து உடலுக்கும் மனதுக்கும் அடிப்படையாக உங்களுக்குள் அமைந்திருக்கும் நோயற்ற ஆத்மாவை நோக்கி திருப்பி விடுங்கள். நண்பரே, இத்தகைய ஆத்ம சிந்தனையில் ஈடுபட்டு வேதனையின்றி அமரத்துவம் பெற்ற பிரம்மத்தை அடைந்திருங்கள். உங்களுக்கு நீங்களே உற்சாகம் அளித்துக் கொள்ளுங்கள்.
எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள். ஓம் என்னும் மந்திரத்தை தியானம் செய்யுங்கள். ஓம் என்னும் மந்திரத்தை நினைத்து கொள்ளுங்கள், அதனை பாடுங்கள். ஓம் என்பது உங்களின் உண்மை பெயர். ஓம் சிறந்த டானிக், எல்லா நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய சிறந்த மருந்து. புன்முறுவல் பூத்து சிரித்து இருங்கள். நீங்கள் இந்த உடல் அல்ல, அழியா ஆத்மா. இதனை ஒருபோதும் மறக்காதீர்கள். பூரண ஆரோக்கியம், உயரிய சக்தி, பலம், உயிர் சக்தி, நீண்ட ஆயுள் ஆகியவற்றை இறைவன் உங்களுக்கு தந்து அருள் புரியட்டும். நீங்கள் புகழ்மிகு வளர்ச்சியினை அடையுங்கள். ஓம் சாந்தி. சாதனையின் சாரம்: தினமும் காலை 4 மணிக்கு எழுந்திருங்கள். இது பிரம்ம முகூர்த்தம். இறைவனை தியானம் செய்ய இது தகுந்த நேரம். ஆசனம்: பத்மாசனம், சித்தாசனம் அல்லது சுகாசனத்தில் அமர்ந்து ஜபம் செய்யுங்கள். கிழக்கு அல்லது வடக்கு திசையை பார்த்து அரை மணி நேரம் தியானம் செய்யுங்கள். படிப்படியாக இந்த நேரத்தை 3 மணி நேரமாக அதிகரித்துக் கொள்ளுங்கள். பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கவும், ஆரோக்கியத்தை பெருக்கவும், சிரசாசனம் அல்லது சர்வாங்காசனம் செய்யவும், நடத்தல் போன்ற எளிய உடற்பயிற்சி செய்யுங்கள். 20 முறை பிராணாயாமம் செய்யுங்கள். ஜபம்: எந்த மந்திரத்தையும் தூய ஓம் என்பதாக ஜபம் செய்யுங்கள். ஓம் நமோ நாராயணா, ஓம் நம சிவாயா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா, ஓம் சரவண பவாய நம, சீதாராம், ஸ்ரீராம், ஹரி ஓம் அல்லது காயத்ரி மந்திரத்தை உங்கள் ருச்சிக்கும் விருப்பத்துக்கும் ஏற்ற வகையில் 108 21,600 தடவைகள் தினசரி ஜபம் செய்யுங்கள். உணவில் கட்டுப்பாடு: சாத்வீக உணவையை உட்கொள்ளுங்கள். மிளகாய், புளி, பூண்டு, வெங்காயம், புளிப்பான பொருட்கள், எண்ணெய், கடுகு, பெருங்காயம் இவற்றை உணவில் சேர்த்து கொள்ளாதீர்கள். மிதமான அளவில் உணவு உட்கொள்ளுங்கள். வயிற்றில் அளவுக்கு மீறி உணவை திணிக்காதீர்கள். மனதுக்கு மிகவும் பிடித்தமான பொருளை வருடத்தில் 15 நாட்களுக்கு ஏற்றுக்கொள்ளாதீர்கள். எளிய உணவை உட்கொள்ளுங்கள். பாலும் பழமும் தியானத்துக்கு ஏற்றது. உயிர் வாழ்வதற்கு தேவையான மருந்து என்ற முறையில் உணவை உட்கொள்ளுங்கள். சுகம் கருதி உண்பது பாவம். 1 மாதத்துக்கு உப்பும் சர்க்கரையும் சேர்த்து கொள்ளாதீர்கள். அரிசி, பருப்பு, ரொட்டி இவற்றை சட்னி இல்லாமல் சாப்பிட நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். பருப்புக்கு அதிகமான உப்பும், தேநீர், காஃபி அல்லது பாலுக்கு அதிகமான சர்க்கரையும் கேட்காதீர்கள். உங்களுக்கென்று தனியாக பூட்டு சாவியுடன் அறை ஒன்று தியானம் செய்வதற்காக வைத்துக் கொள்ளுங்கள். தர்மம்: மாதந்தோறும் அல்லது தினந்தோறும் இடையறாது தர்மம் செய்க. உங்கள் வசதிக்கு தகுந்தாற்போல் அல்லது ரூபாய்க்கு ஓரணா என்ற அளவில் தர்மம் செய்க. சுவாத்தியாயம்: கீதை, ராமாயணம், பாகவதம், விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம், ஆதித்ய ஹிருதயம், உபநிடதங்கள் அல்லது யோக வாசிஷ்டம், திரிபிடகம், பைபிள், குரான் அல்லது ஜெந்த் அவஸ்தா ஆகியவற்றை முறையாக தினசரி அரை மணி முதல் 1 மணி வரை பாராயணம் செய்து தூய சிந்தனையை வளர்த்து கொள்ளுங்கள். மிகவும் விழிப்புடன் உயிர் சக்தியாகிய வீரியத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சில பிரார்த்தனை ஸ்லோகங்கள், தோஸ்திரங்கள் ஆகியவற்றை மனப்பாடம் செய்து கொண்டு ஜபம் அல்லது தியானம் செய்ய ஆசனத்தில் அமரும்போது சொல்லுங்கள். இது மனதை விரைவில் உயர்த்தும். தீய நட்பை விட்டுவிடுங்கள். சத்சங்கத்தில் சேருங்கள். புகைப்பிடித்தல், மாமிசம் உட்கொள்ளுதல், மது அருந்துதல் ஆகியவற்றை முழுமையாக விட்டுவிடுங்கள். எந்த தீய பழக்கத்தையும் வளர்த்து கொள்ளாதீர்கள். ஏகாதசி அன்று உண்ணாவிரதம் இருங்கள் அல்லது பால், பழங்கள் ஆகியவற்றை மட்டும் உட்கொள்ளுங்கள். இரவில் ஜபமாலை ஒன்றை கழுத்தில் அணிந்து கொள்ளுங்கள் அல்லது சட்டை பையில் போட்டுக் கொள்ளுங்கள் அல்லது உங்கள் தலையணைக்கு அடியில் வைத்துக் கொள்ளுங்கள். தினசரி சில மணி நேரங்கள் மௌனமாக இருங்கள். பேச்சில் கட்டுப்பாடு: எந்த நிலையிலும் உண்மையே பேசுக. சிறிதளவே பேசுக. இனிமையாக பேசுக. உங்கள் தேவைகளை குறைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு 4 சட்டைகள் இருந்தால் அவற்றை 3 அல்லது 2ஆக குறைத்து கொள்ளுங்கள். இருப்பதில் திருப்தியுற்று இன்பமாக வாழ்க்கையை நடத்துங்கள். அவசியமற்ற கவலையை தவிர்த்து விடுங்கள். எளிய வாழ்க்கையையும் உயரிய சிந்தனையையும் மேற்கொள்ளுங்கள். எவரையும் ஒருபோதும் துன்பப்படுத்தாதீர்கள். அஹிம்சா பரமோ தர்மக. அன்பு, க்ஷமை, மன்னித்தல், தயை, கருணை இவற்றின் மூலம் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். வேலைக்காரர்களை நம்பி இருக்காதீர்கள். சுயசார்பு பண்புகளில் தலையாயது. தினசரி உறங்கச் செல்வதற்கு முன்பு அன்றைய தினம் நீங்கள் செய்த தவறுகளை எண்ணி பாருங்கள். ஆத்ம பரிசோதனை.
பெஞ்சமின் பிராங்க்லின் வைத்திருந்தது போல ஒரு நாட்குறிப்பும் தன்னைத்தானே திருத்திக் கொள்வதற்கான பதிவேடும் வைத்துக் கொள்ளுங்கள். நிகழ்ந்து முடிந்த தவறுகளையே நினைத்து கொண்டிருக்காதீர்கள். மரணம் எந்த நேரத்திலும் உங்களை தழுவ காத்து கொண்டிருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கடமைகளை நிறைவேற்ற ஒருபோதும் தவறாதீர்கள். நல்லொழுக்கத்தை, சதாச்சாரம் கடைபிடியுங்கள். நீங்கள் காலையில் எழுந்தவுடனும் உறங்க செல்வதற்கு முன்பாகவும் இறைவனை தியானம் செய்யுங்கள். இறைவனிடத்தில் முழுமையாக சரணாகதி அடைந்து விடுங்கள். எல்லா ஆன்மீக சாதனைகளிலும் சாரமாக இருப்பது இதுதான். இது உங்களுக்கு முக்தியை அளிக்கும். இந்த நியமங்கள் அனைத்தையும் நீங்கள் தீவிரமாக அனுஷ்டிக்க வேண்டும். நீங்கள் மனதை அதன் போக்கில் விட்டுவிடாதீர்கள். கர்மயோகத்தின் சாராம்சம். கர்மயோகம் என்பது மனித குலத்துக்கு செய்யப்படும் தன்னலமற்ற தொண்டு. பற்று அல்லது அகங்காரம் இன்றி மனித குலத்துக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியமான அம்சம். பற்றின்றி பணி செய்வது என்பதுதான் கீதை தரும் போதனையின் மையமாக இருக்கிறது. இடையறாது பணி செய்க, பணி செய்வது உனது கடமை, ஆனால் அதிலிருந்து பலனை எதிர்பார்க்காதே என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார். பரிசை அல்லது குறைந்தபட்சம் பாராட்டை எதிர்பாராமல் பணி செய்ய முடியாது என்ற அளவில் மனதின் நிலை உள்ளது. பற்றின்றி பணி செய்திட நீங்கள் மனதுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். உலகியல் வாழ்வில் உலர்பவர்களின் மனங்களில் தூய்மையின்மை நிறைந்திருக்கிறது. ஆகவே நிஷ்காமிய கர்மத்தின் தன்மையினை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. சிறிது காலத்திற்கு தீவிரமாக தொண்டு செய்யுங்கள். பற்றின்றி தொண்டு செய்யும் மனப்பக்குவம் உங்களிடத்தில் ஏற்படும். ஒரு கர்ம யோகி பேராசை, காமம், கோபம் மற்றும் அகந்தை இவற்றிலிருந்து முற்றிலும் விடுபட்டவராக இருக்க வேண்டும். அப்போதுதான் அவரால் உண்மையாகவே நல்லதொரு தொண்டினை செய்ய முடியும். இந்த குறைகள் அவரிடம் இருந்தாலும் அவர் இவற்றை ஒவ்வொன்றாக களைந்திட முயற்சிக்க வேண்டும். ஒரு கர்மயோகி இணக்கமான, அன்பு நிறைந்த சமூக இயல்பு உடையவராக இருக்க வேண்டும். பிறருடன் ஒத்துப்போகும் பண்பு, சகிப்புத்தன்மை, அனுதாபம், அன்பு, கருணை ஆகியவை அவரிடம் பூரணமாக இருக்க வேண்டும். பிறரது செயல்முறைகள் மற்றும் பழக்கங்களுக்கு தகுந்தவாறு அவர் தன்னை சரி செய்து கொள்ள வேண்டும். அவர் அனைவரிடத்தும் அன்பு செலுத்தும் இதயம் உடையவராக இருக்க வேண்டும். அனைவரையும் சமமாக பாவிப்பவராகவும் இருக்க வேண்டும். அழைப்பாயாத சாந்தமான மனதை அவர் பெற்றிருக்க வேண்டும். பிறரது நலன் கண்டு அவர் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அவர் புலன்கள் அனைத்தையும் பூரணமாக கட்டுப்படுத்தியவராக இருக்க வேண்டும். அவர் மிக எளிய வாழ்க்கை வாழ வேண்டும். அவர் அவமானம், அவமரியாதை, அகௌரவம், இகழ்ச்சி, ஏச்சுக்கள், கடுசொல், உஷ்ணம் மற்றும் குளிர்ச்சி, நோய்களின் வேதனை ஆகியவற்றை பொறுத்து கொள்ள வேண்டும். சகிப்புத்தன்மையின் சக்தி இருக்க வேண்டும். தன்னிடத்திலும் குருவினிடத்திலும் சாஸ்திரத்திடத்திலும் குருவின் உபதேசங்களிலும் நம்பிக்கை இருக்க வேண்டும். இத்தகையவர்தான் கர்மயோகியாக ஆகி லட்சியத்தை விரைவில் அடைகிறார். உலகத்துக்கு தொண்டு செய்கிற மனிதன் உண்மையில் தனக்குத்தானே தொண்டு செய்து கொள்கிறான். பிறருக்கு உதவி செய்கிற மனிதன் தனக்குத்தானே உதவி செய்து கொள்கிறான். இது மிகவும் முக்கியமான கருத்து ஆகும். நீங்கள் ஒரு மனிதனுக்கு தொண்டு செய்யும் போதும், ஒரு நாட்டுக்கு நீங்கள் தொண்டு செய்கிற போதும், தொண்டின் மூலம் உங்களை நீங்களே முன்னேற்றிக் கொள்ளவும், திருத்திக் கொள்ளவும், சரி செய்து கொள்ளவும் இறைவன் உங்களுக்கு அரிய சந்தர்ப்பத்தை அருளியிருக்கிறார் என்று எப்போதும் நினைத்து கொள்ளுங்கள். தனக்கு தொண்டு செய்ய உங்களுக்கு வாய்ப்பு தந்திருக்கும் அன்பருக்கு நீங்கள் நன்றியுடையவராக இருங்கள். கர்மயோகம் ஒளி அல்லது ஞானத்தை பெற்றிட தகுதியுடையதாக மனதை ஆக்குகிறது. அது இதயத்தை தாராளமானதாக ஆக்குகிறது. ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் தடையாக உள்ள அனைத்தையும் தெரிகிறது. கர்மயோகம் எண்ண தூய்மைக்கு சிறந்த சாதனை. தன்னலமற்ற தொண்டு செய்வதன் மூலம் நீங்கள் உங்களது இதயத்தை தூய்மைப்படுத்திக் கொள்கிறீர்கள். அகந்தை, வெறுப்பு, பொறாமை, தன்னைத்தானே உயர்த்தி நினைத்து கொள்ளுதல் போன்ற வேண்டாத எதிர்மறை குணங்கள் மறைந்து போகும். பணிவு, தூய அன்பு, அனுதாபம், சகிப்புத்தன்மை, கருணை ஆகிய குணங்கள் பெருகும். பிரிவு மனப்பான்மை அகலும். சுயநலம் அகற்றப்படும். தாராள மனமும் பரந்த உள்ளமும் கொண்ட வாழ்க்கை நோக்கு உங்களிடத்தில் ஏற்படும். ஒற்றுமை உணர்வும் உங்களிடத்தில் ஏற்படும். இறுதியில் ஆத்ம ஞானம் ஏற்படும். ஒன்று அனைத்திலும் இருப்பதையும் ஒன்றில் அனைத்தும் இருப்பதையும் நீங்கள் உணர்வீர்கள். நீங்கள் அளவிலா ஆனந்தத்தை அனுபவிப்பீர்கள். உலகம் என்பது இறைவனின் புறத்தோற்றம். மனித குலத்துக்கும் நாட்டுக்கும் செய்யும் தொண்டு இறைவனுக்கு செய்யும் தொண்டு ஆகும். தொண்டு என்பது வழிபாடு. பொதுவாக மக்கள் பொறுமையில்லாதவர்களாக இருக்கிறார்கள். சிறிதளவு தொண்டு செய்துவிட்டு சித்திகளை எதிர்பார்க்கின்றனர். பணிவுடனும் ஆத்ம பாவத்துடனும் ஒவ்வொருவர் முகத்திலும் இறைவனை காணுதல். மனித குலத்துக்கு தொண்டு செய்கிற உண்மையான கர்மயோகிதான்
உலகின் உண்மையான ஆட்சியாளர் ஆகிறார். அவர் அனைவராலும் மதிக்கப்படுகிறார், போற்றப்படுகிறார். எவ்வளவு அதிகமாக நீங்கள் ஆத்ம பாவத்துடன் தொண்டு செய்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் ஆற்றல், சக்தி, திறமை ஆகியவற்றை பெறுவீர்கள். செயலில் இதனை கடைபிடித்து அனுபவத்தில் உணருங்கள். பிறருக்கு நல்லதையே செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மனிதனுடைய ஜீவனின் ஒரு அம்சமாக ஆகிவிடுகிற போது மனிதனிடத்தில் சிறிதளவு கூட உள்நோக்கம் எதுவும் இருப்பதில்லை. பிறருக்கு தொண்டு செய்வதன் மூலம், மற்றவர்களுக்கு நன்மை செய்வதன் மூலமும் அவர் அளவிலா ஆனந்தம் அடைகிறார். தீவிரமான பற்றற்ற தொண்டில் புதுமையான மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் காண முடிகிறது. உள்நோக்கமில்லாத பற்றற்ற செயலின் மூலம் ஒரு கர்மயோகி அகத்திய ஆன்மீக பலமும் சக்தியும் பெறுகிறார். பிறருக்கு தொண்டு செய்யும் போது அதிருப்தியோடு முணுமுணுக்காதீர்கள். மகிழ்ச்சியுடன் தொண்டு செய்யுங்கள். தொண்டு செய்வதற்கான வாய்ப்புக்காக காத்திருங்கள். ஒரு சிறு வாய்ப்பையும் இழந்து விடாதீர்கள். வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுங்கள். நல்ல தொண்டுக்கு களத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். நிஷ்காமிய கர்மயோகத்தில் முயற்சி வீணாயிற்று என்ற பேச்சுக்கே இடமில்லை. இதில் தீங்கு இல்லை. இதில் அத்துமீறல் எதுவும் இல்லை. இந்த சாதனையை சிறிதளவேனும் நீங்கள் புரிந்திருந்தால் அது உங்களை தவிர்க்க முடியாதபடி தொடர்ந்து வரும் பிறப்பு இறப்பு என்னும் பெரும் அச்சத்திலிருந்து காப்பாற்றும். கர்மயோகத்தின் பலனாக ஞானம் உங்களுக்கு ஏற்படும். இதில் ஐயமில்லை. கர்மயோகம் இறுதியில் ஆன்மீக பேரானந்தத்தை தருகிறது. பக்தி யோக சாதனை. பக்தி என்பது மெல்லிய பட்டியலை அல்லது அன்பு அல்லது இறைவனின் தாமரை திருவடிகளில் பக்தனின் இதயத்தை சேர்த்து வைக்கும் அன்பு. பக்தி என்பது இறைவனிடத்தில் தீவிர நாட்டம் அல்லது உன்னதமான ஈடுபாடு. பக்தி என்பது தன்னியல்பாக இறைவனிடத்தில் செலுத்தும் அன்பு ஆகும். பக்தி என்பது தூய்மையானது, சுயநலமற்றது, தெய்வீக அன்பு அல்லது தூய அன்பு. பக்தி என்பது உன்னதமான உணர்ச்சி கலந்த புனிதமான பரவச நிலை. பின்காணும் 9 விதமான பக்தியை நவவித பக்தி நடைமுறையில் கடைபிடித்தால் நீங்கள் பக்தியும் ஆத்ம ஞானமும் பெறலாம். ஸ்ரவணம், இறைவனின் திருவிளையாடல்களை கேட்டல். கீர்த்தனை, இறைவன் புகழ் பாடுதல். ஸ்மரணை, இறைவன் பெயரை நினைவில் கொள்ளுதல். பாத சேவனம், இறைவனின் தாமரை திருவடிகளை பூஜித்தல், அர்ச்சனை, சமர்ப்பணம் செய்தல். வந்தனை, வணக்கம் செய்தல். தாஷ்யம், தொண்டு. சக்கியம், நட்பு. ஆத்ம நிவேதனம், பூரண ஆத்ம சமர்ப்பணம் ஆகியவை. கீதை, ராமாயணம், பாகவதம் ஆகியவற்றை படியுங்கள், தியானம் செய்யுங்கள், இறைவன் புகழ் பாடுங்கள். நீங்கள் உண்மையில் இறைவனை விரும்புகிறீர்களா? இறைவனை தரிசிக்க வேண்டும் என்ற தாகம் உங்களுக்கு இருக்கிறதா? உங்களிடத்தில் ஆன்மீக பசி இருக்கிறதா? மெய் சிலிர்க்க செய்யும் வகையில் நீங்கள் பக்தியை பற்றி சொற்பொழிவு நிகழ்த்தலாம். பக்தியை பற்றி ஏராளமான புத்தகங்களை எழுதலாம். ஆயினும் கூட உங்களிடத்தில் உண்மையான பக்தி என்பது அணுவளவேனும் இல்லாதிருக்கலாம். இறைவனை தரிசிக்க வேண்டும் என்ற தாகம் கொண்டிருப்பவர்கள்தான் பக்தியை வளர்த்து கொள்ள முடியும். கடவுளை காண்பதற்கான வேண்டுகோள் ஸ்ரத்தை மிக்கதாக இருக்குமானால் அது நிறைவேற்றி வைக்கப்படும். இடையறாத சீரான சாதனையின் மூலம் அமைதி, பேரானந்தம், ஞானம், பூரணத்துவம், இறை அனுபவம் அனைத்தும் பெறலாம். இறைவனின் பெயரை சரியாக சொன்னாலும் தவறாக சொன்னாலும், தெரிந்து சொன்னாலும் தெரியாமற் சொன்னாலும், விழிப்புடன் சொன்னாலும் விழிப்பின்றி சொன்னாலும் விரும்பியது நிச்சயம் நிறைவேறும். இறைவனுடைய திருநாமத்தின் மகிமையை பகுத்தறிவு, புத்தி இவற்றின் மூலம் நிர்ணயிக்க முடியாது. எளிதில் தீப்பற்றிக் கொள்ளும் பொருட்களை எரித்து சாம்பலாக்கும் சக்தி நெருப்புக்கு இருப்பது போல பாவங்கள், சம்ஸ்காரங்கள், வாசனைகள் ஆகியவற்றை எரித்து இறைவனுடைய திருநாமத்தை ஜபம் செய்கிறவர்களுக்கு நிலையான பேரந்தம் என்றும் நீடித்திருக்கும் அமைதி இவற்றை அழிக்கும் சக்தி இறைவனின் திருநாமத்துக்கு உள்ளது. எரிக்கும் தன்மை நெருப்புக்கு இயற்கையாக உள்ளார்ந்து இருக்கிறது. அதுபோல பாவங்களை அவற்றின் வேரையும் கிளைகளையும் சேர்த்து அழித்து பாவ சமாதியின் மூலம் சாதகரை பேரானந்த இணைப்புக்கு கொணர்ந்து சேர்க்கும் ஆற்றல் இறைவனுடைய திருநாமத்துக்கு இயற்கையாக உள்ளார்ந்ததாக இருக்கிறது. மனிதா, இறைவனிடம் அடைக்கலம் கொள். பெயரையும் பெயருக்குரியவரையும் பிரிக்க முடியாது. இறைவனின் திருநாமத்தை இடையறாது ஜபம் செய்க. மூச்சை ஒவ்வொரு முறையும் உள்ளே இழுக்கும் போதும் வெளியே விடுகிற போதும் இறைவனின் திருநாமத்தை நினைவில் கொள்ளுங்கள். இது கலியுகத்தில் இறைவனை அடைவதற்கும் அமரத்துவமும் வற்றாத மகிழ்ச்சியும் பெருகுவதற்குமான எளிதான, விரைவான, பாதுகாப்பான, நிச்சயமான வழி நாம ஸ்மரணம் அல்லது ஜபம். ஒவ்வொரு சாதகருக்கும் சாதனை காலத்தின் துவக்கத்தில் ஆன்மீக பாதை சோர்வு மிக்கதாகவே ஆகிறது. விவேகம், ஆத்ம பரிசோதனை, சிந்தனை, ஹரிநாம பஜனை, பிரார்த்தனை இவற்றின் மூலம் நீங்கள் சோர்வை போக்க வேண்டும்.
இந்த சோர்வு தோன்றி மறையும் மேகம் போல தேவையின்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது. நீங்கள் விழிப்புடன் இருந்தால் சோர்வு மறைந்துவிடும். உணர்ச்சி வசப்படுவதை பக்தி என்று தவறாக கருதி கொள்ளாதீர்கள். உங்களது உள்ளத்தில் சோர்வு ஏற்படுகிற போது உங்கள் அறையில் தனியாக அமர்ந்து உருகும் உள்ளத்துடன் ஹரியின் திருநாமத்தை தீவிரமாக ஜபம் செய்யுங்கள். நீங்கள் மெதுவாக பாடவும் செய்யலாம். விரும்பத்தகாத சோர்வை போக்க இது மிகவும் எளிய வழியாகும். உணர்ச்சி வசப்பட்டு அழாதீர்கள். உங்களை கட்டுப்படுத்தி கொள்ள முயற்சி செய்யுங்கள். அழுவது பலவீனம் அல்லது எதிர்மறை செயல். நீங்கள் பிரார்த்தனை அல்லது தியானத்தில் ஈடுபட்டிருக்கும் போது தெய்வீக உணர்வு அல்லது பரவச உணர்வு என்னும் தெய்வீக முத்து துளிகளை அவ்வப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்துங்கள். நீங்கள் தனியாக இருக்கும்போது, இறைவன் சன்னிதானத்தில் இருக்கும்போது தெய்வீக அன்பின் காரணமாக வெளிப்படும் விலைமதிப்பற்ற கண்ணீரை நீங்கள் சிந்தலாம். பிறர் முன்னே அழாதீர்கள். தெய்வீக அன்பு கண்ணீர் என்னும் அரிய முத்துமணிகள் பக்தி என்னும் நெருப்பில் உருகிய இதயத்தின் வெளிப்பாடு அல்லது இறைவனை விட்டு பிரிந்த விரகதாபம் அல்லது வேதனையின் விளைவு ஆகும். அடிக்கடி ஏற்படும் எரிச்சல் காரணமாக பலர் அழுகிறார்கள், கண்ணீர் விடுகிறார்கள். இந்த சுரப்பிகள் கண்ணீரை வரவழைக்கின்றன, ஆனால் உண்மையான பக்தியின் காரணமாக அல்ல. சில சமயம் மனிதன் பக்தனை போல பாசாங்கு செய்கிறான். அவன் ஒரு சிறந்த பக்தன் என்று மற்றவர்கள் நினைக்க வேண்டும் என்பதற்காக போலி கண்ணீர் வடிக்கிறான். அனுதாபம் காரணமாக அருகில் இருக்கும் அன்பர்களும் அழுகிறார்கள். ஒருவன் வெளிப்படையாக கண்ணீர் வடிக்காமல் இருக்கலாம், ஆனாலும் அவன் உண்மையான அமைதியான பக்தனாக இருக்கலாம். உங்கள் இதய கதவுகளை திறந்து வையுங்கள். உங்கள் இதயத்தில் மின்னலை போன்ற அன்பு தோன்றட்டும். அன்பு உங்கள் உள்ளத்தில் ஊடுருவி செல்லட்டும். இதயம் இசைந்து பாடட்டும். உங்கள் ஆன்மா பரமாத்மாவுடன் இணையட்டும். இதய தாமரை மலரட்டும். தெய்வீக இனிய நறுமணம் பரவட்டும். தெய்வீக உணர்வு உங்கள் இதயத்தின் நரம்புகளில் பாய்ந்து செல்லட்டும். கண்ணீர் இப்போது உங்கள் கன்னங்களில் பாய்ந்து ஓடட்டும். தெய்வீக உணர்வு உங்களை முழுமையாக ஆட்கொள்ளட்டும். அமைதியாக உட்காருங்கள். களைந்து செல்லும் மனக்கதிர்களை ஒன்று குவியுங்கள். சாந்தமாக இருங்கள். ஹரி ஓம் அல்லது ஸ்ரீராம் அல்லது ஓம் நம சிவாயா என்று இறைவனின் திருப்பெயரை ஜபம் செய்யுங்கள். உங்கள் மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது. இறைவன் உங்கள் இதயத்தில் குடியிருப்பார். ஆன்மீக செல்வம்தான் உண்மையான செல்வம், அல்ல குறையாத செல்வம். ஆன்மீக ஞானமே உண்மையான ஞானம். ஆன்மீக வாழ்க்கையே உண்மையான வாழ்க்கை. வேட்கை கொள்ளுங்கள். ஆன்மாவை உணர்ந்து சுதந்திரமாக இருங்கள். தெய்வீக புகழை மீண்டும் அடையுங்கள். தியானம் செய்க. அமர ஆத்மாவை, உங்கள் இதயத்தில் உறைந்திருப்பவரை, உள்ளாட்சி செய்பவரை, தனித்து நிற்கிற தன்னிறைவுடைய சுய பிரகாசமான அழிவற்ற ஆன்மாவை உணருக. கண்மூடி திறக்கும் நேரத்தில் ஜனக மன்னன் ஆன்மாவை உணர்ந்து கொண்டான். கட்வாங்க மன்னன் ஒரு முகூர்த்த வேலை அல்லது 2 மணி நேரம் 48 நிமிடங்களில் ஆன்ம ஞானம் பெற்றான். பரீட்சித்து மன்னன் வாழ்நாளில் அடைய வேண்டிய பெரும் பேற்றை ஒரே வாரத்தில் பெற்றான். உங்களிடத்தில் இறைவனை பற்றிய தாகம் இருக்குமானால் நீங்கள் ஆன்ம சாதனையில் ஸ்ரத்தையுடனும் சரியான மனப்போக்குடனும் தீவிரமாக ஈடுபட்டால் நீங்கள் ஒரே வாரத்தில் ஆன்ம ஞானம் பெறலாம். விடுமுறை நல்ல முறையில் செலவிடப்பட வேண்டும். ஒவ்வொரு வினாடியும் வழிபாட்டிலும் தியானத்திலும் செலவிடப்பட வேண்டும். ஆன்ம ஞானம் பெற தாமதம் செய்வது மரணத்துக்கு சமானம். நீங்கள் ஏற்கனவே இதுவரை உங்கள் வாழ்க்கையை வீணாக்கி இருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் மீதமுள்ள பகுதியையும் வீணடிக்க போகிறீர்களா? நீங்கள் உங்களது விடுமுறை நாட்களையும் வீணாக்க போகிறீர்களா? இப்போது விழித்துக் கொள்ளுங்கள். உங்களது விடுமுறை நாட்களில் உங்களது சாதனையை ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் செய்து நேராக லட்சியத்தை அடையுங்கள். இங்கு உங்களுக்கு தினசரி நடைமுறை உள்ளது. நம்பிக்கையுடனும் தீவிர தன்மையுடனும் உறுதியாக கடைபிடிங்கள். உங்கள் வீட்டில் அமைதியும் தனிமையும் உள்ள ஒரு அறையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். உங்களுக்கு சௌகரியப்படுமானால் உங்கள் அனுஷ்டானங்களை ரிஷிகேசம், பிரயாகை, பனாரஸ், நாசிக் ஆகிய இடங்களில் செல்லலாம். அல்லது கங்கை, யமுனை அல்லது நர்மதா அல்லது காவேரி ஆகிய நதிகளின் கரைகளில் தங்களுக்கு சௌகரியமான இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இந்த இடங்களில் தூய ஆன்மீக உணர்வுகளை நீங்கள் பெறலாம். இந்த உணர்வுகள் உங்களது ஆன்மீக சாதனைக்கு பெரிதும் உதவியாக இருக்கிறது. மனம் எவ்வித கஷ்டமும் இன்றி தியான நிலைக்கு செல்லும். பழத்தையும் பாலையும் மட்டும் உட்கொள்ளுங்கள். இந்த நியமப்படி நீங்கள் உணவு உட்கொள்ள இயலாவிட்டால் சிறிதளவு சாதம், காய்கறிகள், பருப்பு, ரொட்டி ஆகியவற்றை உட்கொள்ளுங்கள். தனித்திருங்கள். ஒரு வாரத்திற்கு பூரண மௌனத்தை கடைபிடியுங்கள்.
உங்களது அறைக்குள் அமர்ந்து உள்ளே தாழ்வால் போட்டுக் கொள்ளுங்கள். ஜபம், தியானம் ஆகியவற்றில் ஈடுபடுங்கள். தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப ஓம் ஓம் நம சிவாயா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நம பகவதே வாசுதேவாயா, ஹரி ஓம், ஸ்ரீராம், காயத்ரி இவற்றில் எதையேனும் ஜபம் செய்யுங்கள். அல்லது உங்கள் குரு மந்திரத்தை ஜபம் செய்யுங்கள். 3-4 மணி நேரத்துக்கு உறங்குங்கள். அதிகாலையில் 3 அல்லது 4 மணிக்கு எழுந்திருங்கள். முழு நேரமும் ஜபம், தியானம் இவற்றில் ஈடுபட உங்களால் முடியவில்லை என்றால் தியானம் செய்ய அமருங்கள். நூல்களை படியுங்கள், மந்திரம் எழுதுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து செய்யுங்கள். உங்களால் முடிந்த போதெல்லாம் இந்த பயிற்சியில் ஈடுபடுங்கள். உங்களுக்கு சிறந்த ஆன்மீக அனுபவம் கிடைக்கும். அறியாமை என்னும் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து விழித்தெழுங்கள். ஆன்மன் ஞானம் பெறுங்கள். சம்சார சேற்றில் உழலும் அன்பரே, நிலையான அமைதி, எல்லையில்லா ஆனந்த ஊற்று, சக்தி, அளவிடற்கரிய பரவச நிலை, வாழ்வின் ஆதாரம், ஒளி மற்றும் அன்பின் தோற்றுவாய், அளவிடற்கரிய பிரகாசம், ஆதியான புகழ் நிறைந்த அமரத்துவமும் பேரானந்தமும் கூடிய பிரம்ம பீடம், இவைகளை கொண்ட உங்களின் புராதன ஸ்தானத்துக்கு திரும்பி செல்லுங்கள். ஆன்மாவை பற்றிய எண்ணங்களை உங்களது மனதில் நிரப்பி வையுங்கள். உங்களது உணர்வுகளை தூய்மை மற்றும் தெய்வீக தன்மையில் கரைத்து விடுங்கள். உங்கள் உடலின் ஒவ்வொரு ரோமத்திலும் ஒளிக்கு ஒளியான சக்தி பிரகாசிக்கட்டும். உங்கள் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் எல்லையில்லா இறை உணர்வு பரவட்டும். சோஹம் அல்லது ஷியாம் அல்லது ராம் இவற்றுடன் எல்லையில்லாத நிலையான தன்மையை பற்றி உங்களது ஒவ்வொரு மூச்சும் கீதம் இசைக்கட்டும். ஒரு சக்திமிக்க யோகம். அறியாமை என்னும் தடையின் காரணமாக நீங்கள் சச்சித் ஆனந்த நிலை என்னும் உங்களது உண்மையான அத்தியாவசிய இயல்பினை மறந்துவிட்டீர்கள். இழந்துவிட்ட தெய்வீக தன்மை மீண்டும் பெறுவதற்காக நீங்கள் உலகை துறந்துவிட்டு இமயமலை குகைகளுக்கு செல்ல வேண்டியதில்லை. பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டே நிச்சயமாக இறை உணர்வு பெறுவதற்கான எளிய வழி ஒன்று உள்ளது. உங்களுக்கென்று தனியாக தியான அறை ஒன்றை தேர்ந்தெடுத்து கொள்ள அவசியமில்லை. தியானத்துக்கு என்று தனியாக ஒரு நேரத்தை ஒதுக்கவும் அவசியமில்லை. 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை 1 நிமிடம் உங்களது கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இறைவனை தியானம் செய்யுங்கள். பணியின் போது கருணை, அன்பு, மகிழ்ச்சி, ஞானம், தூய்மை, பூரணத்துவம் போன்ற தெய்வீக பண்புகளை எண்ணி பாருங்கள். மனதுக்குள் ஹரிவோம் அல்லது ஸ்ரீராம் அல்லது ராம் ராம் என்னும் மந்திரங்களையோ அல்லது உங்களுக்கு பிடித்தமான வேறு ஏதேனும் ஒரு மந்திரத்தையோ ஜெபம் செய்யுங்கள். இரவு காலத்தில் தாங்கள் விழித்து கொள்ளுகிற போதும் இவ்வாறு செய்யலாம். இரவில் விழித்து படுக்கையிலிருந்து எழுந்திருக்கும் பழக்கம் இல்லை என்றாலும் ஒரு பக்கத்திலிருந்து மற்றொரு பக்கமாக திரும்பி படுக்கும் போது இதனை நீங்கள் செய்ய வேண்டும். தொடர்ச்சியான பயிற்சியின் மூலமே இந்த பழக்கம் நடைமுறைக்கு வரும். உங்கள் உடம்பை நடமாடும் கோயிலாகவும் உங்கள் அலுவலகம் அல்லது வியாபார கேந்திரத்தை பெருங்கோவில் அல்லது பிருந்தாவனம் என்பதாகவும் நீங்கள் நடப்பது, உண்பது, சுவாசிப்பது, காண்பது, கேட்பது, படிப்பது ஆகிய செயல்கள் எல்லாம் இறைவனுக்கு செய்யப்படும் அர்ப்பணமாகும் என்பதாகவும் உணருங்கள். செய்யும் தொழில் வழிபாடு ஆகும். சரியான உணர்வுடன் செய்யப்பட்டால் பணி தியானமாக ஆகிறது. பணியை பணிக்காகவே செய்யுங்கள். எந்தவிதமான உள்நோக்கமும் இன்றி செய்யுங்கள். நான் தான் செய்கிறேன், நான் தான் அனுபவிக்கிறேன் என்ற எண்ணமின்றி செயல்படுங்கள். பலனை கருதாது பணி செய்யுங்கள். இறைவனின் கைகளில் நீங்கள் கருவியாக இருக்கிறீர்கள். அவர் உங்கள் அவயவங்கள் மூலமாக பணியாற்றுகிறார். இந்த உலகம் இறைவனின் வெளி தோற்றம் அல்லது விஸ்வ பிருந்தாவன் என்றும் உங்கள் குழந்தைகள், மனைவி, தந்தை, தாயார், மற்ற உறவினர்கள் ஆகிய அனைவரும் இறைவனின் குழந்தைகள் என்றும் உணருங்கள். ஒவ்வொரு முகத்திலும் ஒவ்வொரு பொருளிலும் இறைவனை காணுங்கள். நீடித்த இடைவிடாத பயிற்சியின் மூலம் மாறுபட்ட இந்த பார்வை நோக்கையும் தெய்வீக பாவத்தையும் நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். அப்போது உங்களின் செயல்கள் அனைத்தும் இறைவனுக்கு செய்யப்படும் பூஜையாக ஆகும். இதுவே போதும். நீங்கள் விரைவில் இறை அனுபவம் பெறுவீர்கள். இது ஒரு சக்தி மிக்க யோகம். இது ஒரு எளிய சாதனை. சுவாமிஜி ஆன்மீக பயிற்சிகளில் ஈடுபட எனக்கு நேரமில்லை என்னும் நொண்டி சாக்கை இனிமேலும் சொல்லாதீர்கள். இந்த சக்திமிக்க யோகத்தை நீங்கள் 3 மாதங்களுக்கு பயிற்சி செய்தாலும் நீங்கள் முற்றிலும் மாறுபட்டவராக ஆகிவிடுவீர்கள். தினசரி அரை மணி நேரம் ஒரு நோட்டு புத்தகத்தில் உங்களது இஷ்ட மந்திரத்தை எழுதுங்கள். இந்த நேரத்தில் மௌனமாக இருங்கள். இந்த பக்கமோ அந்த பக்கமோ திரும்பி பார்க்காதீர்கள். ஒரு காகித துண்டில் பின்வரும் வாசகத்தை பெரிய எழுத்துக்களில் எழுதுங்கள். உண்மை பேசு.
ஓம் துணிவு, ஓம் தூய்மை. நான் இறைவனை இப்போது அனுபவிக்க வேண்டும். காலம் மிகவும் மதிப்பு மிக்கது. நான் உண்மையான பிரம்மச்சாரியாக இருப்பேன். பிரம்மச்சரியம் தெய்வீக வாழ்க்கை. நான் துணிவு, தூய்மை, கருணை, அன்பு, பொறுமை இவற்றின் உருவகமாக இருக்கிறேன். இவ்வாறு எழுதிய துண்டு காகிதத்தை படுக்கை அறை, சாப்பாட்டு அறை, வரவேற்பு அறை, வராண்டா ஆகிய இடங்களில் ஒட்டி வையுங்கள். சில துண்டு காகிதங்களை உங்கள் சட்டை பையிலும் நாட்குறிப்பிலும் வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல தெய்வீக பண்புகளை வளர்த்து கொள்ள இது எளிய வழிமுறையாகும். முணுமுணுக்காமல் பூரண சரணாகதி பண்ணுவதற்கு சில மந்திர சூத்திரங்கள் உள்ளன. இறைவா, நான் உன்னுடையவன், எல்லாம் உன்னுடையவை, எல்லாம் உன் விருப்பப்படியே நடக்கும், நீயே அனைத்துமாக இருக்கிறாய், நீயே அனைத்தையும் செய்கிறாய். இதனை மனப்பூர்வமாக பாவனையுடன் தினசரி ஜெபம் செய்யுங்கள். இந்த பயிற்சி அகந்தை, தன்முனைப்பு, தற்பெருமை எல்லாவற்றையும் அகற்றிவிடும். பேரானந்தம் பெறும் வழி. அறியாமை, கவலை, அச்சம் இவற்றை போக்குபவர் இறைவன். அவர் நிலையான பேரானந்தத்தை தருகிறார். அவரை அறிந்து கொள்ளுங்கள். அவர் எப்போதும் உங்களிடத்தில் உறைந்திருக்கிறார். இறைவனிடத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருங்கள். நம்பிக்கை இறைவனை அடையும் வழி. நம்பிக்கை அற்புதங்களை நிகழ்த்தும். உங்களது சிறு சிறு பணிகளிலும் இதய, மனம், புத்தி ஆகியவற்றை செலுத்துங்கள். வெற்றியின் ரகசியம் இதுதான். உணவு உட்கொள்ளுதல், நீர் பருகுதல், உறங்குதல், விளையாடுதல் மற்றும் அனைத்திலும் நிதானமாக இருங்கள். வாழ்க்கையின் சரியான கொள்கைகளை பின்பற்றுங்கள். ஆரோக்கியம், பலம், வெற்றி, இறை அனுபவம் ஆகியவற்றை பெற கடுமையாக பாடுபடுங்கள். கொடுங்கள், கொடுங்கள், கொடுங்கள். இலவசமாக, இயல்பாக கொடுங்கள். எல்லாவற்றையும் கொடுங்கள். செல்வத்தின் ரகசியம் இதுதான். எப்போதும் நம்பிக்கை, உறுதி இவற்றுடன் செயல்படுங்கள். உங்கள் தீர்மானத்தில் விடாப்படியாகவும் உறுதிப்பாட்டில் அனல் தெரிக்கும் நிலையிலும் இருங்கள். இரும்பை ஒத்த மனோபலம் உடையவராக இருங்கள். கடந்த காலத்தை குழி தோண்டி புதைத்து விடுங்கள். உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கிறது. உழையுங்கள், உழையுங்கள், உழையுங்கள். எப்போதும் உற்சாகமாக இருங்கள். கவலைகளை புன்முறுவலால் மாற்றிவிடுங்கள். ஆசை, அகந்தை, பொறாமை இவற்றை அழித்துவிட்டு உங்கள் மனோபலத்தை வளர்த்து கொள்ளுங்கள். புலன் வெளிப்பட்ட போக வாழ்க்கை உங்களுக்கு அழிவையே தருகிறது. துறவு உங்களுக்கு அமர வாழ்வு தருகிறது. ஏக்கத்தையும் பற்றையும் களையுங்கள். சரியான எண்ணம் சரியான செயலுக்கு காரணமாகிறது. வியந்து பாராட்டத்தக்க பண்பு அது காரணமாக அமைகிறது. ஆகவே சரியான சிந்தனையை வளர்த்து கொள்ளுங்கள். காரணத்தை தூய்மையானதாக வைத்துக் கொள்ளுங்கள். அகங்கார நோக்கத்திலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். நான் எனது என்னும் எண்ணங்களை அகற்றுங்கள். முக்தி அடையுங்கள். சுதந்திரமாக இருங்கள். பேரானந்தத்தை அனுபவியுங்கள். தொண்டு செய்க, அன்பு செய்க, தானம் செய்க. நல்லவராக இருங்கள். நல்லதை செய்யுங்கள். அன்பாக இருங்கள். தூய்மையாக இருங்கள். பொறுமையாக இருங்கள். வளர்ச்சி அடைக, விரிவுபடுத்துக, உயர்வு பெறுக. தனித்து ஒதுங்கும் மனப்போக்கை அழித்திடுக. அனைவருடனும் கலந்து பழகுங்கள். எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்துங்கள். தன்னலமற்றவராக ஆகுங்கள். விழிப்புடையவராக இருங்கள். சுறுசுறுப்பாக இருங்கள். கவனமாக இருங்கள். பிரார்த்தனை செய்யுங்கள். உபவாசம் இருங்கள். தியானம் செய்யுங்கள். விடாமுயற்சியை கை கொள்ளுங்கள். அச்சம், கவலை, பதட்டம் இவற்றை அழித்து விடுங்கள். சாதுக்களுக்கு தொண்டு செய்யுங்கள். சத்சங்கத்தில் ஈடுபடுங்கள். இறைவனின் திருப்புகழ் பாடுங்கள். 1 மாதத்திற்கு தனித்து இருங்கள். பாலும் பழமும் மட்டும் உட்கொள்ளுங்கள். தியானம் செய்யுங்கள். நான் யார், சம்சாரம் என்பது என்ன, பிரம்மம் என்பது எது, பந்தம் எது, முக்தி எது, மாயை எது, அவித்யா எது, சிந்தனை செய்க. விருப்பு வெறுப்பு இன்றி வாழ்க. மனதை அமைதிப்படுத்துக. மனம் ஒருநிலைப்பட்டதாக, சமன்பட்டதாக இருக்கட்டும். ஆன்மீகத்தை தழுவுங்கள். தூய்மையை கடைபிடியுங்கள். தர்மம் செய்யுங்கள். உயரிய பண்புகளை வளர்த்து கொள்ளுங்கள். பெருந்தன்மையை வளர்த்து கொள்ளுங்கள். தெய்வீக நிலையினை அடையுங்கள். தூய்மைப்படுத்துங்கள். மனதை ஒருநிலைப்படுத்துங்கள். ஆத்ம சிந்தனையில் ஈடுபடுங்கள். தியான பயிற்சியில் ஈடுபடுங்கள். பூரண நிலையை அடையுங்கள். ஓம் தொடரும்.